ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான கார சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் மோஜாத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை இதே மெத்தடில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வெங்காய சட்னி தான் இது. என்னென்னா அப்படியே பச்சையாகவே இது பண்ணிவிட்டு தாளித்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக வதக்கிட்டும் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ராவாக இருந்தால் பிடிக்காது, ரொம்ப காரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதை யூஸ் பண்ணலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த சட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இந்த சட்னி செய்கிறதுக்கு என்னமோ 5 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு வந்து உரப்பு வந்து உங்கள் வீட்டில் எப்படி சேர்ப்பீங்களோ, நல்லா காரமாக சேர்ப்பீங்கன்னா 4 மிளகா கூட வச்சுக்கலாம். நான் நிதானமாக கரெக்டாக தான் சேர்ப்பேன். அதனால் ஒரு 3 மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துட்டு தோல்லாம் சீவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்தலாம். நல்லா ஒரு பஞ்சு கருவேப்பிலை, ஒரு 4-5 ஆறுக்கு கருவேப்பிலை, அதையும் இதுக்குள்ளே சேர்த்தலாம். கருவேப்பிலை நல்லா மனசாக நிறைய போடுங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் சொட்டு தண்ணி கூட விட்டுறக்கூடாது. வெங்காயத்தில் உள்ள தண்ணிக்கே நீர்த்து போகும். இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மேலே கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு லேசாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வதக்க போகிறோம், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு. இதை அரைச்சிட்டு வந்துடும். இந்த சட்னி அவ்வளோ யம்மியாக இருக்கும். அதாவது கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியில் அப்படி சேர்த்து கொடுங்க. அவங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாத்திரம் மாறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், இது மட்டும்தான் இதுக்கு தாளிக்கிறது. தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச சட்னி அதில் போட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் ஒரு கலர்னால் போதும். யம்மியான, உண்மையில் இந்த சட்னி உலகத்தில் ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக இருக்கும். தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா 5-6 தோசை உள்ளே போயிடும். சூடாக இருக்கா? நான் ஆகலை, சூடாகலை. இந்த கடுகு, உளுந்து பருப்பு, வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நல்லா 1 நிமிஷம் கலர்னால் போதும். இப்போ ட்ராவலுக்கு அந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னா இதை கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி சுருளை கெட்டியாக தொக்கு பதத்துக்கு இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையில்லை. இது வந்து தலைகீழ இருக்கும் இந்த சட்னி. இப்போ ஆயிடுச்சு. சூப்பரான எம்மியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தோசையோடு சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சட்னியை சர்வ் பண்ணிடலாம். யம்மியான சட்னி. இந்த தோசையில், முருகலான இந்த தோசையில் வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.